உங்க ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ்க்காக உங்களோட நோட்ஸ கேட்டாங்கன்னா, ஐதர் நீங்க உங்களோட நோட் புக்க டைரக்ட்டா குடுக்கலாம். இல்லன்னா அத ஃபோட்டோ எடுத்து டிஜிட்டலா WhatsAppல சென்ட் பண்ணலாம். உங்க நோட் புக்க நீங்க டைரக்ட்டா குடுத்தீங்கன்னா, அவங்க படிக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு மார்க் பண்ணாலோ, இல்ல ஏதாவது அப்டேட் பண்ணாலோ, உங்க ஒரிஜினல் காப்பி டேம்பர் ஆயிருக்கும். அவங்களோட டேட்டாவும் அதுல அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். ஆனா டிஜிட்டல் காப்பியா சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு செப்பரேட் காப்பி மாதிரி இருக்கும். அதுல அவங்க அப்டேட் பண்றது அவங்களோட தனி லாகா இருக்கும். உங்களோட ஒரிஜினல் காப்பி வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. லைக்வைஸ் சி புரோகிராமிங்ல நம்ம கிரியேட் பண்ற ஃபங்ஷன்ஸோட சேர்த்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றப்போ, ஒண்ணு டைரக்ட் ஆர்குமெண்ட்ஸா ஒரிஜினல் காப்பியாவும் குடுக்கலாம். இல்ல வந்து தனி காப்பி அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி மாதிரியும் குடுத்துக்கலாம். 2 டைப் இருக்கு. கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். இத பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றப்போ, ஆர்குமெண்ட்ஸ எப்படி இன்புட்டா பாஸ் பண்றது, அந்த பாஸ் ஆன ஆர்குமெண்ட்ஸ ஃபங்ஷனுக்குள்ள எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு போன வீடியோல பார்த்தோம். ஸோ, அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்றதுலயே 2 டைப் இருக்கு. கால் பை வேல்யூல நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்றப்போ, நம்மளோட ஒரிஜினல் டேட்டாவ குடுத்துருக்க மாட்டோம். சும்மா ஃபோட்டோ காப்பி அனுப்புன மாதிரி, கால் பை வேல்யூ டைப்ல நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே பிரைவேட் காப்பி மாதிரி. நம்ம மெயின் மெத்தட்ல இருக்கக்கூடிய வேரியபிள் வேற, ஃபங்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகுறது தனி லோக்கல் காப்பில இன்னொரு வேரியபிள் இருக்கும். ஃபங்ஷனுக்குள்ள ஏதாவது கம்ப்யூட்டேஷன் நடந்ததுன்னா, அது அந்த ஃபங்ஷனுக்குள்ள ஸ்கோப்ல தான் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஆனா, மெயின் மெத்தட்ல இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து அப்டேட் ஆயிருக்காது. எக்ஸாம்பிள் இந்த கோட் பார்த்தீங்கன்னா, இங்க இன்ட் a ஈக்குவல் டூ 100. ஸோ, மெமரில வந்து ஏன்னு ஒரு வேரியபிள். அதுக்கு வேல்யூ வந்து 10. அந்த ஏங்கிறது மெமரி லொகேஷன் 1000ல இருக்கு. ஏங்கிற வேரியபிள்க்கு 10ன்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் சேஞ்ச் வேல்யூ ஆஃப் ஏன்ட்டு ஒரு ஃபங்ஷன் கால் பண்றேன். இந்த ஃபங்ஷனுக்கு வந்து இந்த ஏ வேல்யூ இந்த 10 வந்து நான் இன்புட்டா குடுக்குறேன். ஸோ காலர் வந்து இந்த லைனுக்கு வந்து நிக்கும். இந்த ஃபங்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபங்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ வாய்ட் சேஞ்ச் வேல்யூ ஆஃப் இன்ட் எக்ஸ். இங்க ஏன்ட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அத வந்து இங்க எக்ஸ்ன்ட்டு ஒரு வேரியபிள் வச்சு நம்ம கேட்ச் பண்றோம். ஸோ இந்த 10 இங்க வந்து போகும். ஆனா அது எப்படி இருக்கும்னா, தனியா எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு. இங்க 10ங்கிற வேல்யூ வந்து இங்கேருந்து வந்த 10 வந்து எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள்ல தனியா மெமரில இருக்கும். ஸோ இது 1000ங்கிற லொகேஷன்ல இருந்துச்சுன்னா, இது 3000 அப்படின்னு இருக்கும். அதாவது இங்கேருந்து நான் பாஸ் பண்ற அதே ஏவ இங்க யூஸ் ஆகாது. தனியா ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு இன்னொரு காப்பி கிரியேட் ஆகி இன்னொரு வேரியபிள் நேம்ல வேற ஒரு மெமரி லொகேஷன்ல 10 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். மேபி நீங்க சேம் வேரியபிள் நேம் குடுத்தா கூட 2மே ஒரே மெமரி லொகேஷன்ல இருக்காது. இந்த ஃபங்ஷனுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு தனி மெமரி லொகேஷன்ல டேட்டா வந்து சேவ் ஆயிருக்கும். அதுதான் கால் பை வேல்யூ. நான் இங்க வேல்யூவ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேல்யூ மட்டும் தான் போகும். அந்த மெமரி லொகேஷனோட சேர்த்து போகாது. ஸோ இங்க எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு லொகேஷன் 3000ல நம்ம பாஸ் பண்ண அந்த 10ங்கிறது இதுக்கு அசைன் ஆயிருக்கும். ஸோ ஃபங்ஷனுக்குள்ள வரப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ 100 ஃபங்ஷனுக்குள்ள வரப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ 100ன்னு வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ இந்த 10 வந்து அப்டேட் ஆகி 100 ஆகும். தென் இன்சைட் த ஃபங்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டூ இப்போ அந்த அப்டேட்டட் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். இன்சைட் த ஃபங்ஷன் எக்ஸ் வந்து 100. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஃபங்ஷன் எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம். நெக்ஸ்ட் லைன் என்ன? இங்கே ஒரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவுட்சைட் த ஃபங்ஷன் ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தா, இங்கே வந்து 100ன்னு அப்டேட் ஆயிருக்கிறது, இங்கே லோக்கலா யூஸ் பண்ண எக்ஸ் தான். இந்த ஒரிஜினல் ஏக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. இங்கே அவுட்சைட் த ஃபங்ஷன் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 தான் பிரிண்ட் ஆகும். இதுதான் கால் பை வேல்யூ. நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருப்போம். ஆனா அங்க நடக்கக்கூடிய கம்ப்யூட்டேஷன் எல்லாமே தனி லோக்கலா இருக்கும். ஒரிஜினலா கால் பண்ணவங்களுக்கும், ஃபங்ஷனுக்கும் எந்த ரிலேஷனும் இருக்காது. அவங்க தனியா ஒரு பிரைவேட் காப்பி கிரியேட் பண்ணி, அங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ஃபங்ஷன் முடிஞ்சோனே அந்த மெமரி லொகேஷன டெலீட் பண்ணிருவாங்க. இங்க ஒரிஜினல் காப்பி ஏங்கிறது மெயின் மெத்தட்ல எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இங்க ஏதாவது மாடிஃபை பண்ணா தான் சேஞ்ச் ஆகும். அதனால தான் இன்சைட் த ஃபங்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டூ 100 அப்டேட் ஆன வேல்யூ, அவுட்சைட் த ஃபங்ஷன் ஏ ஈக்குவல் டூ 10. இங்க மெயின் மெத்தட்ல நம்ம அப்டேட் பண்ணல. அதனால 10 வேல்யூ அப்படி இருக்குது. செகண்ட் கேட்டகரி கால் பை ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஒரு அட்ரஸ் லொகேஷன், மெமரி லொகேஷன தான் பாஸ் பண்றோம் அப்படி தெரிஞ்சிருக்கும். ஸோ மெமரி லொகேஷன நம்ம பாஸ் பண்ணணும்னா, அட்ரஸ்க்கு யூசுவலா பாயிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட் பாஸ் பண்றப்போ, ஒரு வேரியபிளோட வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணாம, அதோட அட்ரஸ வந்து டேட்டாவா பாஸ் பண்றோம். ஸோ ஒரிஜினலா நம்ம எந்த வேரியபிள் டேட்டா அனுப்புறோமோ, அதுதான் அங்க
ஃபங்ஷன் கால்க்குள்ளேயும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரிஜினல் காப்பி தான் அப்டேட் ஆகும். அங்க தனியா பிரைவேட் காப்பி கிரியேட் ஆயிருக்காது. ஃபங்ஷன்ல ஏதாவது அப்டேட் பண்ணா மெயின் மெத்தட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா, இங்க நான் வந்து சும்மா ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து பாஸ் பண்ணல. நான் கிரியேட் பண்ண வேரியபிள் எந்த மெமரி லொகேஷன் இருக்கோ அந்த லொகேஷன நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் ஃபங்ஷனுக்குள்ள, மெயின் மெத்தட்குள்ள எல்லாமே ஒரே வேரியபிள் தான் ஆக்சஸ் ஆகும். ஸோ எந்த சேஞ்ச் பண்ணாலும் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா, டேட்டாக்கு வந்து ஒரே ஒரு காப்பி தான் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல இன்ட் a = 10ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஏக்கு வந்து 10 வேல்யூ. மெமரி லொகேஷன் 1000ல இருக்கு. தென் ஃபங்ஷன கால் பண்றேன். சேஞ்ச் வேல்யூ ஆஃப் ஆம்பர்சாண்ட் ஏ. ஆம்பர்சாண்ட் ஏன்னா, ஏ வந்து எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த அட்ரஸ். சே ஆம்பர்சாண்ட் ஏன்னா இந்த லொகேஷன் 1000 இந்த மெமரி லொகேஷன் அட்ரஸ தான் பாஸ் பண்ணும். ஸோ அட்ரஸ நம்ம வந்து இங்கே இன்புட்டா பாஸ் பண்றோம். இந்த ஃபங்ஷன் கால் ஆனோனே இந்த லைனுக்கு வந்துரும். இந்த ஃபங்ஷனுக்கும் வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. வாய்ட் ரிட்டர்ன் டைப் வாய்ட். அதுக்கப்புறம் சேஞ்ச் வேல்யூ இன்ட் ஸ்டார் எக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு அட்ரஸ வந்து இன்புட்டா வாங்குறதுனால, இங்க வந்து ஸ்டார் எக்ஸ் போட்டிருக்கோம். ஸ்டார் எக்ஸ் அப்டின்னா, ஒரு அட்ரஸ வாங்கணும்னா ஒரு பாயிண்டர் தானே வேணும். ஸோ ஒரு பாயிண்டர கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார் எக்ஸ். ஸ்டார் எக்ஸ்ங்கிறது இந்த அட்ரஸ் தான். இந்த 1000ங்கிற அட்ரஸ் ஏ வந்து எந்த அட்ரஸ்ல இருக்குதோ, அத தான் இங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டூ 100 அப்படின்னு குடுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸ் வந்து எந்த மெமரி லொகேஷன பாயிண்ட் பண்ணுதோ, அந்த லொகேஷன்ல இருக்கிற டேட்டாவ வந்து அப்டேட் பண்ணி 100 ஆக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ற மாதிரி. ஸோ இங்க நெக்ஸ்ட் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்ல இன்சைட் த ஃபங்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டூ 100. ஏன்னா 10ங்கிறத அப்டேட் பண்ணி 100ன்னு குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபங்ஷன் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க அவுட்சைட் த ஃபங்ஷனும் என்ன வேல்யூன்னு பார்த்தா, அதுவும் வந்து 100ஆ தான் இருக்கும். ஏன்னா, இங்க நான் வந்து வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணல. அட்ரஸயே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ, இந்த ஃபங்ஷனுக்குள்ள அவங்க அப்டேட் பண்ணது, இங்க தனியா கிரியேட் பண்ண இன்னொரு எக்ஸ்ங்கிற வேரியபிள் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க கிரியேட் பண்ண ஏங்கிற வேரியபிளோட வேல்யூவ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவுட்சைட் த ஃபங்ஷனும் மெயின் மெத்தட்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஜென்ரலா ஒரு ஃபங்ஷன் கால் பண்றப்போ, வெறும் எக்ஸ் அப்படின்னு வேரியபிளோட வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அது கால் பை வேல்யூ. இல்ல அதோட அட்ரஸ் ஆம்பர்சாண்ட் எக்ஸ் அப்படின்னு அட்ரஸ வச்சுட்டு கால் பண்ணோம் அப்படின்னா, கால் பை ரெஃபரன்ஸ். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபௌட் பாஸ் பை ரெஃபரன்ஸ் யூசிங் பாயிண்டர்ஸ் இன் சி. கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே, நம்ம வந்து பாயிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மெமரி லொகேஷன் தான் இன்புட்டா பாஸ் பண்ணுவோம். ஸோ, இங்கே த ஃபங்ஷன் ரிசீவ்ஸ் த மெமரி அட்ரஸ் அண்ட் கேன் மாடிஃபை த ஒரிஜினல் வேரியபிள். வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்? மெயின் மெத்தட்ல a = 10 வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஃபன் ஆஃப் a ஒரு ஃபங்ஷன கால் பண்றோம். 10ங்கிற ஒரு வேரியபிள இன்புட்டா குடுத்து, ஒரு ஃபங்ஷன நம்ம ஒரு ஃபங்ஷன கால் பண்றோம். இந்த ஃபங்ஷனுக்கு 10ங்கிற வேல்யூ இன்புட்டா போகும். x = x + 5னா, இது பாஸ் பண்ண வேல்யூ கூட ஒரு 5 ஆட் ஆகும். ஸோ, இன்சைட் த ஃபங்ஷன் வந்து வேல்யூ வந்து 15 இருக்கும். திரும்ப அவுட்சைட் த ஃபங்ஷன் பார்க்குறப்போ அப்டேட் ஆயிருக்காது. ஏன்னா, இது கால் பை வேல்யூ தான். இங்க தனியா இன்னொரு வேரியபிள் பிரைவேட் காப்பி கிரியேட் ஆகி தான் அப்டேட் ஆகும். ஸோ, அவுட்சைட் த ஃபங்ஷன் இங்க ஒரிஜினலா இருந்த = 10 அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ, இன்சைட் 15 அவுட்சைட் 10. நெக்ஸ்ட் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோகிராம்? இங்க நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். = 5, b = 5. ஒரு ஃபங்ஷன் கால் பண்ணியிருக்கேன். fun1 ஆஃப் a, ஆம்பர்சாண்ட் b. இதுல ஒரு வேரியபிள்க்கு வந்து கால் பை வேல்யூ மாதிரி குடுத்துருக்கோம். இன்னொரு வேரியபிள்க்கு கால் பை ரெஃபரன்ஸ் அட்ரஸ பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் வந்து கால் பை வேல்யூ மெத்தட்ல பாஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஆர்குமென்ட் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் டைப்ல பாஸ் ஆயிருக்குது. இந்த ஃபங்ஷனுக்குள்ள எக்ஸோட வேல்யூவும் இன்கிரிமென்ட் பண்ணியிருக்காங்க. ஒய்யோட வேல்யூவும் இன்கிரிமென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோடோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் பத்தி பார்த்தோம். கால் பை வேல்யூனா நம்ம அனுப்புற வேரியபிளோட வேல்யூ வந்து ஒரிஜினலா யூஸ் ஆகாது. அங்க ஒரு பிரைவேட் காப்பி கிரியேட் ஆகி தான் யூஸ் ஆகும். ஒரிஜினல் வந்து சேஃபா இருக்கும். கால் பை ரெஃபரன்ஸ்னா நம்ம அட்ரஸ பாஸ் பண்ணிருவோம். நம்ம வேரியபிளோட அட்ரஸ. ஸோ ஒரிஜினல் தான் மாடிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து லோக்கல் வேரியபிள்னா என்ன? குளோபல் வேரியபிள்னா என்ன? அது எப்படி அப்டேட் ஆகும்? அப்படின்னு பார்க்கலாம். தேங்க் யூ.